மாற்றம் மாற்றம் அப்படி சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஆனா மாற்றம் அப்படின்னு எதுவும் நடந்த மாதிரியே தெரியல சார். ஒரு மாற்றமும் இல்ல. சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படியே தான் போயிட்டு இருக்கு. நிறைய விஷயம் அதே மாதிரி தான் சார் இருக்கு. அப்படின்னு யார் சொல்றா? மக்கள் சொல்றாங்களா? இல்ல சார், டிஎம்கே சைட்ல இருந்து சொல்றேன். சொல்லுங்க. 1 கோடி ரூபாய் பில்லுக்கு 35 லட்சம் ரூபாய் நான் ஆஃப் த ரெக்கார்டா கமிஷனை அவங்களுக்கு கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. இதைத்தான் விஜய் அவர்கள் முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடி பிரச்சாரம் டைம்ல நம்ம தமிழ்நாட்டுல உங்க எல்லாருக்கும் தெரியாத ஒரு டாக்ஸ் இருக்குது, எஸ்எஸ்டி, ஸ்டாலின் சார் டாக்ஸ். அவர் சொன்ன அந்த ஸ்டாலின் சார் டாக்ஸ் அதுதான் இன்னைக்கு அந்த எஸ்எஸ்டி தான் இவர் சொல்றது 35%. ஆனா இன்னைக்கு இது எவ்வளவு பெரிய பேலன்ஸ் பாருங்க. ஈவன் பிஜேபியோடைய கோர் ஓட் பேங்கா இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், பிராமணர்களா இருக்கட்டும், அவங்க கூட பல பேர் வந்து 2031 விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அந்த நம்பிக்கை இப்ப கிரியேட் பண்ணிருக்காரு. இதுல என்ன ஒரு பெரிய தந்திரம் அப்படின்னா, அப்ப இதெல்லாம் எத்தனை நாட்கள்ல நடக்குது? 10ஆம் தேதி ஆட்சிக்கு வந்த ஒரு கட்சி பொறுப்பேற்று வெறும் 15 நாள்ல இவ்வளவு மாற்றங்கள். சோ அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி மீது மக்களுக்கு துளி கூட அதிருப்தி கிடையாது. கலர்காணி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு மாற்றம் மாற்றம் அப்படி சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஆனா மாற்றம் அப்படின்னு எதுவும் நடந்த மாதிரியே தெரியல சார். ஒரு மாற்றமும் இல்ல. சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படியே தான் போயிட்டு இருக்கு. நிறைய விஷயம் அதே மாதிரி தான் சார் இருக்கு. யார் சொல்றா? மக்கள் சொல்றாங்களா? இல்ல சார், டிஎம்கே சைட்ல இருந்து சொல்றேன். சொல்லுங்க. மக்கள் வந்து இந்த மாதிரி என்னங்க மாற்றம், இது என்ன இதெல்லாம் இதுவா மாற்றம் மாற்றம் மாற்றம்னு சொன்னீங்களே, இதுதான் மாற்றம். குதிரை பேரம் தான் சார் மாற்றமா நடந்திருக்கு, வேற என்ன நடந்திருக்கு? ஆமா, இதுதான் மாற்றமா இதுதான் மாற்றமா அப்படின்னு நானும் என்னை சுத்தி ஒரு 2-3 வீடியோ எல்லாம் வர்றதை பாக்குறேன், ட்வீட் வர்றதை பாக்குறேன். சரி, இதான் யார் போடுறா அப்படின்னு பார்த்தா திமுக காரங்க கேக்குறாங்க, கட்சிக்காரங்க கேக்குறாங்க, அவங்க சோசியல் மீடியா ஹேண்டில் கேக்குது. மக்கள் கேக்குறாங்களா? இல்ல, மக்கள் இன்ன வரைக்கும் அந்த மாதிரி கேட்டு நான் எங்கேயும் பார்க்கல. நிஜமா சொல்றேன், நான் சும்மா சொல்லணுமேலாம் சொல்லல. நீங்களே இப்போ ஒவ்வொருத்தவங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு கூட உங்க போன்ல இந்த மாதிரிலாம் விஷயம் வந்துச்சுன்னா அதை யார் போடுறா, இது எடுக்கிறது யார், இது ஆரம்பிக்கிறது யார், இந்த நேரட்டிவை செட் பண்றது யார், நம்ம போனுக்குள்ள இதை கொண்டு வந்து சேர்க்கறது யாருங்கிற அந்த ஐடியா பாருங்க, அந்த நபர்களை பாருங்க. ஸோ அப்போ அவங்க இந்த மாதிரி ஒரு சும்மா ஒரு கட்டமைக்கிறதுக்காக வந்துட்டு ஒரு விஷயத்த பண்றாங்க. அப்ப நான் என்ன கேட்கறேன், சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கறேன். அந்த மாற்றமே இல்லை, இதுவும் ஜஸ்ட் அனதர் பொலிட்டிக்கல் பார்ட்டி நடத்தக்கூடிய இன்னொரு ஆட்சி தான் அப்படின்னு மனசாட்சியே இல்லாம பேசுறாங்கல்ல, அவங்க கிட்ட நான் ஒண்ணுதான் கேட்கறேன். இந்த வீடியோலயே கூட கமெண்ட் போடட்டும். மாற்றமே இல்லைன்னு சொல்றீங்கல்ல. இப்ப பேசியிருக்காரு ஒருத்தர், ஹீரா ராஜன் ஒருத்தர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் யாருன்றதையும் சொல்லிடுறேன். அவர் வந்து இப்ப நம்ம தமிழ்நாடு டான்ஜெட்கோ இருக்குதுல்ல, அதாவது தமிழ்நாடு இபி இருக்குதுல்ல, அவங்க வந்து இந்த மின் உற்பத்திக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ், அதாவது வந்துட்டு நிலக்கரியில இருந்து ஆரம்பிச்சு இவங்களுக்கு என்னென்ன வந்து தினசரி வந்துட்டு இந்த இபியோடைய ஒரு பெரிய அணு மின் நிலையம் இருக்குது, ஒரு தெர்மல் பவர் பிளான்ட் இருக்குதுன்னா அதை நடத்துறதுக்கு என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் தேவை, தினசரி அதை பராமரிக்கிறதுக்கு என்ன தேவைன்னு சொல்லி இதுக்கெல்லாம் கான்ட்ராக்டர்ஸ் வெளியே விட்டுருவாங்க. உள்ள இருக்கிற இபி ஆட்களுக்கு வந்து இப்பவே வந்து பாத்தீங்க அப்படின்னா போதிய நபர்கள் கிடையாது. ஏற்கனவே வந்து ரொம்ப பணி நியமனம் பண்ண வேண்டிய காலிடங்கள் இருக்குது. ஆனா வந்து 6 பேர் ஒர்க் பண்ண வேண்டிய இடத்துல ஒரு ஆள் தான் ஒர்க் பண்றோம் நாங்கன்ற ரேஞ்சில் இன்னைக்கு போய்கிட்டு இருக்குது மின்சாரத்துறை. அப்ப அதை வந்துட்டு நிர்மல்குமார் அவர்கள் ஏற்கனவே வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அதை வந்து சரி பண்ணணும். இப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட விடுறாங்க. இந்த கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு சிவில் இன்ஜினியரிங் படிச்சவங்க, அப்புறம் இந்த ட்ரிபிள் படிச்சவங்க, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பாங்கல்ல. இப்ப சிவில் சம்பந்தமா இபி துறையில என்னென்ன வேலைகள் இருக்குதோ, அப்போ வந்து ட்ரிபிள் சம்பந்தமா படிச்சவங்க சம்பந்தமா வந்து சர்க்கியூட்ல இதெல்லாம் என்ன வேலைகள் இருக்குதோ, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு அந்த இடத்துல ஒரு கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட விட்டுறாங்க. அந்த கான்ட்ராக்டர்ஸா இருக்கக்கூடியவங்க தான் இந்த வேலையை பார்த்துறாங்க. இபின்னு நீங்க பாக்குற இடத்துல வேலை பார்க்கறதுல 100% கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அங்க வேலை பார்க்கறது கிடையாது. இதுதான் வந்து ஒரு நிதர்சன உண்மை. உங்க வீட்டுல வந்து கனெக்ஷன் கொடுக்கறது, ரீடிங் இருக்கிறது, இது மட்டும் தான் இபி ஆளுங்க பண்றாங்க. மத்தபடி அதுக்கு பேக் எண்ட்ல அங்க பிளான்ட்ல வேலை பார்க்கறது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கான்ட்ராக்டர்ஸ் உடைய உதவியில நடந்துட்டு இருக்குது. இது முதல்ல தெளிவா புரிஞ்சிருச்சுங்களா? இப்ப இந்த கான்ட்ராக்டர்ஸ்ங்களுக்குலாம் சேர்ந்து ஒரு அசோசியேஷன் இருக்குது. எதுக்கு அசோசியேஷன் இருக்கு? ஏன்னா அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் நாளைக்கு அட்ரஸ் பண்ணுறதுக்காக ஒரு அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த அசோசியேஷன் சின்ஸ் 1992ல இருந்து இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அவங்க யாராவது ஒருத்தங்க இந்த மாதிரி ஒரு பேட்டி கொடுத்து கவனிச்சிருப்பீங்களா நீங்க? இந்த ஆட்சியிலேயோ அந்த ஆட்சியிலேயோ திமுகவா இருக்கட்டும் அதிமுக ஆகட்டும், இவங்களுடைய ஆட்சியில ஒரு இந்த மாதிரி ஒப்பந்ததாரர்களாக இருக்கக்கூடியவங்களுடைய அந்த தலைவர் ஒருத்தர், அந்த சங்கத்துடைய தலைவர் இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் இப்படி நடந்துச்சுங்க போன தடவை அப்படிங்கிற அந்த உண்மையை வெளிக்கொண்டு வந்து பாத்திருக்கீங்களா? நடந்திருக்கு. முதல் முறையாக அவர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கங்களுக்கெல்லாம் நாங்க 1 லட்சம் ரூபாய்க்கு 1 கோடினே வச்சுக்கோங்க, அப்பதான் இன்னும் புரியும் நல்லா,
1 கோடி ரூபாய்க்கு நான் வந்து ஒரு ரா மெட்டீரியல் உள்ள கொண்டு வரேன், ஒரு ரா மெட்டீரியல் தாண்டி வந்து ஒர்க் வேல்யூவா ஏதோ ஒண்ணு பண்றேன், உனக்கு வந்து நான் ப்ராடக்டா கொடுக்குறேன், என்னோட சர்வீஸை கொடுக்குறேன், என்கிட்ட இருந்து என்னுடைய இந்த ஒப்பந்ததாரர்களாக இருக்கக்கூடிய கான்ட்ராக்டர்ஸ் எங்க கிட்ட இருந்து இந்த டான்ஜெட்கோ தமிழ்நாடுடைய இபி துறை என்ன வேலை வாங்குதோ அந்த வேலைக்கு நான் ஒரு பில்லு ரைஸ் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா அந்த 1 கோடி ரூபாய் பில்லுக்கு 35 லட்சம் ரூபாய் நான் ஆஃப் த ரெக்கார்டா கமிஷனா அவங்களுக்கு கட்டணும் இப்படின்னு சொல்றாங்க. இதைத்தான் விஜய் அவர்கள் முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடி பிரச்சாரம் டைம்ல நம்ம தமிழ்நாட்டுல உங்க எல்லாருக்கும் தெரியாத ஒரு டாக்ஸ் இருக்குது, எஸ்எஸ்டி, ஸ்டாலின் சார் டாக்ஸ். அதுல கூட ஒரு தேவையில்லாம சார்னு ரொம்ப மரியாதையா சொன்னாரு. அதுக்கு கொஞ்சம் எனக்கு வருத்தம் தான். பட் பரவாயில்ல, அது அவருடைய குணம், அது அவருடைய பண்பு, அவர் வளர்ந்த விதம் அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல விஷயம், பாராட்டுகள். அவர் சொன்ன அந்த ஸ்டாலின் சார் டாக்ஸ் அதுதான் இன்னைக்கு அந்த எஸ்எஸ்டி தான் இவர் சொல்ற அந்த 35%. இப்ப இது இல்லையா மாற்றம்? ஒருத்தர் ஓப்பனா வந்து பேசுறாரு, நான் போன வருஷம் வரைக்கும் ரொம்ப இல்லைங்க, நீங்க வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க ஐடி எம்ப்ளாயி, நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க ஒரு ஐடி எம்ப்ளாயி 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா உங்க சம்பாத்தியத்துல நீங்க வந்து ஒரு வீட்டு வரி கட்டணும், இபி பில்லு கட்டணும், வாட்டர் பில்லு கட்டணும், அப்புறம் வந்து என் வீட்டு வாடகையை கொடுக்கணும், பெட்ரோல் போடணும், இஎம்ஐ கட்டணும், இப்படி பல வேலைக்கு வச்சிருப்பீங்களே. அதுல இருந்து ஒரு 35,000 நான் வாங்கிக்கிட்டா எப்படி இருக்கும் உங்களுக்கு? கண்டிப்பா மேனேஜ் பண்ண முடியாது சார். இப்படித்தான் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க இத்தனை வருடங்களா. யாரு 1992ல இருந்து சங்கம் வச்சு நடத்திட்டு இருக்கவங்களே அந்த சங்கத்து மூலமா ஒரு ரெப்ரசன்டேஷன் பண்ண முடியாது. யார்கிட்ட போய் ரெப்ரசன்டேஷன் பண்ணுவானுங்க? அதே கவர்மெண்ட் கிட்ட திரும்ப போய் மந்திரி கிட்ட நான் தான் அதுல இருந்து பாலப்பந்தி கொடுக்குற 35%ல இருந்து 15% எனக்கு தான் வந்துகிட்டு இருக்குது, என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றான் பைத்தியக்காரன். சரிங்க நான் கவனிக்கிறேன், யாருப்பா அந்த அதிகாரி, யார் உங்ககிட்ட 35% வாங்கினாங்க, நான் என்னன்னு பாத்துறேன் அப்படின்னு சொல்லி வெளியே போனவனே அவனை அதுல இருந்து தூக்குறதுக்கு என்ன வேலையோ அதெல்லாம் பார்த்து அவனை டார்ச்சர் பண்ணி இரிட்டேட் பண்ணி காலி பண்ணிடுவாங்க. அவங்க சொன்னாங்களா சார் இதுக்கு செய்தியாளர் கேட்டாங்க, இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த முன்னாள் முதல்வர்கிட்ட இதெல்லாம் சொன்னீங்களா, இப்ப சொல்றீங்களே நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி முன்னாடி சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஒரு முதல்வருக்கே அமைச்சர் என்ன பண்றாருன்னு தெரியாம இருந்தா என்ன மாதிரி கவர்மெண்ட் நடக்கும் நீங்க யோசிச்சு பாத்துக்கோங்க. நாங்க இந்த மாதிரி போய் அதுக்கான வழியே எங்களுக்கு விட கிடையாது, யாருமே போய் சொல்றதுக்கான ரெப்ரசன்டேட்டிவா யாருமே போய் சொல்ல முடியல எங்களால. நாங்க மாற்றம் வேணும்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இந்த பெரிய மாற்றம் நடக்கும்னு நாங்களே எதிர்பார்க்கல. அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து ரொம்ப நம்பிக்கையா பேசினாரு, எல்லாமே நான் உங்களுக்கு மாத்தி தரேன், விதிமீறல்லாம் எதுவும் நடக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன். இன்னும் சொல்ல போனா எங்க கட்சியில இருந்தே யாராவது வந்து கட்சி சார்பா டெண்டர் அப்படிலாம் சொன்னீங்கன்னா கண்டிப்பா அதை என்டர்டைன் பண்ணாதீங்க, நீங்க எதுவும் அதை பத்தி கவலைப்படாதீங்க, இது எல்லாமே கரெக்டா நடக்கும் இதுக்கு மேல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கதா சொன்னாங்க சார். இது இல்ல மாற்றம், இல்ல மாற்றம் தான் சார், மாற்றமே இல்ல இதெல்லாம் இல்ல மாற்றம் தான். மக்கள் சொல்றாங்க, நீங்க நான் சொல்றது என்னங்க இருக்குது, மக்களே சொல்றாங்க இதுதான்டா மாற்றம். அப்படி என்ன உங்களெல்லாம் விடுங்க ரைட்டுங்களா, நமக்கெல்லாம் ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே டிவி பார்த்து நியூஸ் பார்த்து பேப்பர் படிச்சு ரேடியோல செய்தி கேட்டு வளர்ந்தவங்களா இருப்பாங்களே, அவங்க கிட்ட போய் கேளுங்க. 18 வயசு பசங்க தானே ஏமாந்து டிவி கேட்க ஓட்டு போட்டானுங்க. அந்த ஏமாந்த எங்களை மாதிரி உங்களை மாதிரி இருக்கிற தற்குறிங்க விடுங்க. இந்த 15 18 20 25 வயசு பசங்க எல்லாரையும் விட்டுருங்க. சிம்பிளா நான் சொல்றேன், 50ல இருந்து 60 வயசு இருக்கிறவங்க அவங்க தானே உங்களுடைய கோர் ஓட் பேங்க் நீங்க சொல்றீங்க. அவங்க யாரும் ஏமாறல, அவங்க வந்து எப்படியோ தெரியாம ஓட்டு போட்டாங்க, நடிகர்ன்ற ஒரு மாயையில் ஓட்டு போட்டாங்க. நாமெல்லாம் வந்து சோசியல் மீடியா பார்த்து ஏமாந்து ஓட்டு போட்டோம், அவங்களாம் நடிகர்ன்ற மாயையில ஓட்டு போட்டாங்க. மாய உலகத்துல அப்படியே வாழ்ந்துட்டு இருக்குது இன்ன வரைக்கும். எல்லாமே மாயா மாயான்னு அப்படியே நான் நம்புறது எல்லாத்தையும் மாயா சாயான்னு பாட்டு உட்காந்துட்டு இருக்கிறது யாரு புலம்புறாங்களோ அவங்கதான். நான் என்ன சொல்றேன், அந்த ஹீரோ மாயையில ஏமாந்து ஓட்டு போட்டவங்களாகட்டும் ஓட்டு போடாதவங்களே மனசை தொட்டு கேட்க சொல்லுங்க, அவங்க கிட்ட சொல்ல சொல்லுங்க, இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு செய்தியாவது அவங்க கேட்டிருப்பாங்களா? ஒரு இந்த மாதிரி ஒரு ஒப்பந்ததாரர்கள்ல இருந்து ஒருத்தர் வந்து இந்த அரசாங்கம் இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் என்கிட்ட 35% டாக்ஸை வாங்கிச்சுங்க, டாக்ஸ் இல்லைங்க என்கிட்ட கமிஷன் வாங்கிச்சுங்க, இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் என்கிட்ட 35% கமிஷன் வாங்கியிருக்குங்க அப்படின்றத யாராவது வந்து சொல்லுவாங்களா? சொல்லியிருக்காங்களா? ஒரு செய்தி இப்படி வெளியே வந்திருக்குதா? ஓப்பனா நீங்க வந்து சொல்றாங்கன்னா அதுக்கு காரணம் இந்த அரசாங்கத்து மேல இருக்கிற நம்பிக்கை. இந்த அரசாங்கம் இன்னைக்கு சொல்லியிருக்குது, நீ எனக்கு 35% கொடுக்க வேண்டாம், போன அரசாங்கம் வரைக்கும் நீ 35% கொடுத்துட்டு இருந்திருக்கிற, இப்ப நான் சொல்றேன் இனிமேல் எனக்கு 35% கொடுக்காதுன்னு சொல்லல, கொடுக்க கூடாதுன்னு சொல்றேன், நீ எனக்கு கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்றேன்னு ஒரு அரசாங்கம் சொன்ன அந்த அரசாங்கம் நம்பிக்கை வந்து இன்னைக்கு தைரியமா வெளியே வந்து பேசுறாங்க. ஊழல்லையே ஊறி போன இது. அந்த ஊர்ல ஒரு சிஎம் வந்து நமக்கு இப்பவுமே இது நம்புற மாதிரி இருக்காது. இப்ப கூட இது நிஜமா நடக்குதா? இல்ல நிறைய இடத்துல இருந்து இப்ப வர ஆரம்பிச்சு சார், டிஎம்கே அப்படியே எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சொல்றாங்களோ ஒருவேளை சும்மா காச்சுக்கு சொல்லுவாங்களோ, அப்ப பின் சொல்ற மாதிரி சொல்லிட்டு பின்னாடி இப்ப இந்த ஒப்பந்ததாரரையே வச்சு வாங்க வேண்டியது ஒருவேளை வாங்கிப்பாங்களோ அப்படின்னு நீங்க நினைச்சீங்க, உங்களோட முட்டாள் யாரும் கிடையாது. ஏன்னா
இவ்வளவு ஓப்பனா இருக்கிற ஒரு கவர்மெண்ட்டை பத்தி நாளைக்கு இவங்களே சொன்னபடி நடந்துக்காம பின்னால வாங்கினாங்கன்னா இதே தைரியத்தோட வெளியே வந்து ஒரு பேச போறாரு. அவர் சொல்லியிருந்தாரு சார், எங்களுக்கு நிறைய மிரட்டல்கள் வந்தது இதுக்கு முன்னாடி. அதிகாரிகள் இருக்காங்களா சார், அவங்க கூட நிர்வாகிகள், அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அவங்க ஃபேமிலி வச்சு மிரட்டுவாங்களாம். இது மைனாரிட்டி கவர்மெண்ட், கொஞ்ச நாள்ல போயிடும், நாங்க தான் திருப்பி வருவோம், நாங்க வந்தோம் அப்படின்னா உங்களெல்லாம் எராடிகேட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டல்கள் அவங்களுக்கே வந்திருக்கிறதா சொன்னாங்க. இதெல்லாம் தாண்டி நாங்க தைரியமா வந்து பேசியிருக்கோம் இந்த இடத்துல இப்போ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதானே இங்க மாற்றம். ஒரு அரசு மேல ஒரு மனுஷனுக்கு இருக்கிற நம்பிக்கை தானே இங்க மாற்றம். நமக்குலாம் நம்முடைய அரசாங்கம் மேல நம்பிக்கையே இருக்காது, காவல்துறை மேல நம்பிக்கை இருக்காது, நீதித்துறை மேல நம்பிக்கை இருக்காது, எதுலையுமே நம்பிக்கை இருக்காது. நமக்கு இருக்கிற நம்பிக்கை ஒண்ணே ஒண்ணு, இந்த மாசம் நம்ம நல்லபடியா வேலை செஞ்சோம்னா காசு வரும், அதை வச்சு எதனா ஒண்ணு பண்ணி நம்மளே பொழைச்சிக்கணும், நம்ம மேல நம்ம வச்ச நம்பிக்கை மட்டும்தான். இந்த ஒரு நம்பிக்கையை வச்சுதான் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் இத்தனை நாளா ஓடிக்கிட்டே இருந்திருக்குது. அரசாங்கம் மேல நமக்கு நம்பிக்கை இல்லை, எதிர்பார்ப்பு இல்லை, எதுவுமே இல்லை. நேத்து நான் வந்து ஒருத்தவங்களோட பேசிட்டு வந்தேன். அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு 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 ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்திட்டு இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஆள். அவங்க கிட்ட நான் பேசுறேன், சரி ஓகே, அடித்தட்டு மக்கள் தான் அவங்களுடைய தாட்ஸ் மட்டும் தான் இந்த தாவேக்கா மேல போயிருக்குதா, ஒரு ரொம்ப ஒரு ஹையர் சொசைட்டில இருக்கிறவங்க எல்லாம் வந்து இவங்களை பத்தி எல்லாம் தாவேக்காவை கண்டுக்கலையே ஒரு வேலை அப்படின்னு ஒரு மைண்ட் எனக்குள்ள இருந்துட்டு, ஒரு கொஸ்டின் இருந்துட்டே இருந்துச்சு. அவங்களுடைய ஒரு 20-25 நிமிஷம் பேசுறதுக்கு அப்புறம் எனக்கு புரிஞ்சுது, அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் படி பார்க்கும்போது அந்த மேல்தட்டு மக்களும் கூட எந்த அளவுக்கு வந்து இந்த அரசாங்கம் மேல இப்ப நம்பிக்கையை கொண்டு வர வச்சிருக்கு இந்த அரசாங்கம். இதுக்கு முன்னாடி பல கட்சிகள்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி வேற நம்பிக்கைகள் இருந்தவங்களா இருந்தாலும் சரி, நீங்க எந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமான அரசாக இந்த அரசு வந்திருக்குதுங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு அந்த அந்த ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனர் ஒருத்தவங்க சொல்றாங்க. எனக்கு உடனே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஓகே, அப்ப எல்லாரும் இப்படிதான் நினைக்கிறாங்க போல, இது வந்து ஒரு பேலன்ஸை கிரியேட் பண்ணிருக்குது அப்படின்ற ஒரு வார்த்தையை அவங்க சொல்லும் போது நான் உடனே ஆமா கரெக்ட் அப்படின்னு சொல்லி நானும் அந்த கான்வர்சேஷன் மூலமா புரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா, இது என்ன மாதிரி ஒரு பேலன்ஸ் பாத்தீங்கன்னா, ரெப்ரசன்டேஷன் இருக்குதுல்ல, அதாவது வந்து பிரதிநிதித்துவம், யாரெல்லாம் வந்து என்னுடைய ரெப்ரசன்டேஷனா இருக்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கேள்வி இருக்கும். இந்த மக்கள் அதை குழப்பறதுக்கு ஒரு வேலை பார்ப்பாங்க. நம்ம ஆளுங்க என்னையா யாருமே உள்ள இல்ல, நம்ம ஆளுங்க எல்லாம் உள்ளே ஏற்ற மாட்டேங்கிறாங்க இப்படின்னு இந்த மக்கள் எல்லாம் கீழே உட்காந்து பேசிட்டு இருக்கிற அந்த ஒரு கும்பல் ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கும். அந்த கும்பலுங்களுக்கு கூட ஒரு வேலையை பார்த்திருக்கிறாரு முதல்வர் அவர்கள். என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்கேயுமே உங்களோட ரெப்ரசன்டேஷன் இல்லாம இருக்காதுப்பா. எம்எல்ஏக்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் வந்து இன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி வந்து பிரதிநிதித்துவம் இல்லவே இல்லையோ அவங்க நான் கொடுக்குறேன், அதிகமா கொடுக்குறேன். இந்த சமுதாயத்துல இதுக்கு முன்னாடி ரெப்ரசன்டேஷனே இல்லையா, அந்த சமுதாயத்துல நான் இவ்வளவு ரெப்ரசன்டேஷனை கொண்டு வரேன். பிராமணர்கள் ரெப்ரசன்டேஷனே கிடையாது, இருக்கக்கூடாதுன்னு ஒரு அரசாங்கம் இது மாதிரி நடந்துச்சா, வேணாம்ப்பா, அப்புறம் நம்மள வந்து இவங்க வந்துட்டு இது வந்து ஒரு பெரிய அடித்தட்டு மக்களுக்கு இல்லாத ஒரு மேல்தட்டு மக்களுக்கான அரசு நம்மள முடிவு பண்ணிடுவாங்க. அந்த நம்பிக்கை உனக்கே உன் மேல இல்ல, இல்லாதனாலதான் நீ வந்து அதுக்கெல்லாம் பயந்துகிட்டு வேணாம்ப்பா, நம்ம வந்துட்டு கடைசி வரைக்கும் வந்து நம்ம அடித்தட்டு மக்களுக்கானவங்களும் நம்ம காட்டிப்போம், எதுக்கு தேவையில்லாம உள்ள கொண்டு வந்துட்டு நீங்க வேற ஒரு அரசியலை பண்ணிட்டே இருந்திருக்கீங்க. ஆனா இன்னைக்கு இது எவ்வளவு பெரிய பேலன்ஸ் பாருங்க. ஈவன் பிஜேபியோடைய கோர் ஓட் பேங்கா இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், பிராமணர்களா இருக்கட்டும், அவங்க கூட பல பேர் வந்து 2031 விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அந்த நம்பிக்கை இப்ப கிரியேட் பண்ணிருக்காரு. இதுல என்ன ஒரு பெரிய தந்திரம் அப்படின்னா, இதை அவர் முன்னாடியே சொல்லியிருந்தாருன்னா, நான் வந்து என்னுடைய மந்திரி சபையிலையும் 2 பிராமணர்களுக்கு நான் இடம் கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா, ஐயோ இது பாஜக போல அப்படி ஒரு தாட் போயிருக்கு கண்டிப்பா. ஆனா அதை சொல்ல, இது எவ்வளவு ஸ்மார்ட் இந்த மனுஷன், இவர் நிஜமாவே ரொம்ப பெரிய ஸ்மார்ட்டான ஆளு. இதை சொல்லாம சிம்பிளா அவர் என்ன பண்ணிட்டாரு, நான் ஒரு பெரிய லெஃப்ட் விங் ஐடியாலஜி உடைய ஒருத்தன் தான் அப்படின்ற அந்த பெரும்பாலான மக்களை கவர்றதுக்காக நானும் ஒரு திராவிட மற்றும் மதசார்பற்ற இந்த சிந்தனையை கொண்ட கட்சி தான்ற ஒரு இதை கொடுத்துட்டு அவங்களோட ஓட்டெல்லாம் வாங்கி நல்லா வச்சுட்டாரு. இப்ப இதுல வந்து எவ்வளவு வந்து இவருக்கு இந்த பிராமணத்துல இருந்து ஓட்டு வந்திருக்குன்றதெல்லாம் நமக்கு தெரியல, சொல்ல முடியாது, அதுலயும் வந்திருக்கலாம் தெரியல. ஆனா வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாரு, நான் அவங்களுக்கு தான்றனால நீ உடனே வந்து அடுத்த 31 எலெக்ஷன்லயோ 2029 எலெக்ஷன்லயோ நீ போய் பிராமணர்களுக்காக இல்ல வந்து ஒரு பாஜக வந்து இவங்கெல்லாம் வந்து பிராமணர்களுக்கான கட்சின்னு தன்னை காட்டிக்க கொள்ளக்கூடிய பாஜகவுக்கோ இல்ல வந்து இந்துக்களுக்கான கட்சின்னு காட்டிக்கக்கூடிய ஒரு பாஜகவுக்கோ நீ போய் ஓட்டு போடணும் அவசியம் இல்ல. அந்த ப்ரோ ஹிந்துவா இருக்கக்கூடிய நீ கூட 29-31 எனக்கு ஓட்டு போடுவேன். ஏன் தெரியுமா, ஏன்னா நான் எல்லாருக்கும் ஆனவன், நான் அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லி பிராமின் சொசைட்டில இருந்து 50 வருஷமா ரெப்ரசன்டேஷன் இல்லைன்றது இவங்க பெருமையா சொல்றாங்க இந்த டிஎம்கே. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, நான் அதையும் கொண்டு வரேன் அப்படின்ட்டு அதை ரெப்ரசென்ட் பண்ணிட்டோமே, நாங்க கொண்டு வந்துட்டோமே சொல்லிலாம் காட்டல. ஏன்னா நாங்க சொல்லி காட்ட வேண்டியது எது, இன்னைக்கு வந்துட்டு அடித்தட்டு மக்கள் வந்துட்டு வரதே இல்லை, பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்னு சொல்லக்கூடிய சமுதாயத்துல இருந்து இது வரைக்கும் வந்து 1-2 இவங்க பேருக்கா வச்சிருப்பாங்க, நான் கொண்டு வரேன்டா 7-8 இறக்குறேன்டா அப்படின்னு இறக்குறாரு, ரைட்டுங்களா. இஸ்லாமியர்கள் நான் கொண்டு வரேன், என் கட்சியில இருந்து ஒருத்தர், கூட்டணி கட்சியில இருந்து ஒருத்தர், இறக்கு 2 மினிஸ்டருங்களை அப்படின்றாரு.
அப்போ இவங்க இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னைக்கு இவர் எந்த விதத்துல மாற்றம் கொண்டு வராரு, அந்த மாற்றம் மக்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்குங்கிறது சிம்பிளா நமக்கு எப்படி தெரியும்னா, இது வரைக்கும் ஒரு பெரிய எதிர்ப்பே கிளம்பல இவங்க அகைன்ஸ்டா. எல்லாத்துலயுமே இவரை விரும்பக்கூடியவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியுது, நிதர்சன உண்மை. இப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களை இந்த வெறும் 20 நாட்களுக்குள்ள கொண்டு வந்ததே மிகப்பெரிய விஷயம். அதுவும் எங்க இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறது 26ஆம் தேதி உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். ஸோ அப்ப இதெல்லாம் எத்தனை நாட்கள்ல நடக்குது? 10ஆம் தேதி ஆட்சிக்கு வந்த ஒரு கட்சி பொறுப்பேற்று வெறும் 15 நாள்ல இவ்வளவு மாற்றங்கள். நீங்க டாஸ்மாக்ல 717 கடையை மூடுறதுல இருந்து ஆரம்பிச்சு அன்னைக்கு முதல் நாள் உத்தரவு இன்னைக்கு வரைக்கும் எத்தனை உத்தரவுகள் வந்திருக்குது, எவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்கு. சோ அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி மீது மக்களுக்கு துளி கூட அதிருப்தி கிடையாதுங்க. எல்லாரும் ஜாலியா இருக்கிறாங்க. இது இன்னும் மாறும் போலப்பா, இன்னும் சூப்பராலாம் மாறும் போல. அப்போ ஒரு 2031 எலெக்ஷன் சந்திக்கிற நேரம்லாம் தமிழ்நாடே வேற மாதிரி மாறிடும் போல இருக்குது. நம்மளாம் ரிலாக்ஸ்டா போயிட்டு ஒரு போலீஸ்காரங்கிட்ட தைரியமா கூட பேசலாம் போல. இப்ப கூட போலீஸ்காரங்க நம்மகிட்ட பேசுற டோனே வித்தியாசமா இருக்கு சார். எல்லாம் கொஞ்சம் நார்மலா பேசுற மாதிரி இருக்கு. முன்னெல்லாம் அப்படி இருக்காது, கொஞ்சம் மரியாதை கம்மியா இருக்கும். இப்ப கொஞ்சம் மரியாதையா பேசுறாங்க. ஓகே, சிலர் மாறி இருக்கலாம், அது மொத்தமா மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஜெனரலா சொல்ல முடியாது, ஒரு சில பேர். ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் பழக்கப்பட்டிருக்காங்கன்றது இருக்கு இல்லையா? அப்படி பழக்கப்படுத்தப்பட்டவர்கள் அது மாதிரிதான் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் மாறி இருக்க வாய்ப்பு கிடையாது. சில பேர் நீங்க சந்திச்சவங்க நல்லவர்களாக மாறி இருந்திருக்கலாம், நல்லவர்களாக முன்னாடி இருந்திருக்கலாம். நல்ல விஷயம். அப்ப இந்த மாதிரி ஒரு அரசு இயக்கும் போது மேல இருந்து நான் உன்னை எப்படி இயக்குறேனோ அதுபடி நீ நடந்தா போதும். இப்ப நான் அவங்க என்ன சொல்றேன், பூழி இந்த மாதிரி வீடியோவா போடுங்க, தப்பா திமுகவை பத்தி இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லுங்க, அவன் பண்ணாததெல்லாம் பண்ணதா சொல்லி அவன் மேல பொய்யா பேசுங்க அப்படின்னு சொன்னா 1 வாரம் பாப்பீங்க, 2 வாரம் பாப்பீங்க, ஐயோ வேற வழி இல்லை போல இருக்கு, இதான் பண்ணி ஆகணும் போல, சரி வேற ஆபீஸ்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் சொல்றதை செய்வோம் அப்படின்ட்டு வேற வழி இல்லாம உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த தவறை நீங்க செஞ்சு மனசு உறுத்தலோட நீங்க செஞ்சுட்டே இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு நான் சரியான வகை நான் சொல்லிடுறேன், பூவழி இந்த மாதிரி நீங்க ஒரு வீடியோ பண்ணுங்க, நியாயமா என்ன இருக்குதோ அதை சொல்லுங்க. உங்களுக்கு இதுல தாவேக்கா மீதே தவறு இருந்தாலும் கூட சொல்லுங்க. திமுக மீது அநியாயமான எதுவும் பேச வேணாம். அவங்க ரொம்ப ஓவரா ஆட்டம் ஆடிட்டு வெளியே போயிட்டாங்க. அவங்க ஆடின ஆட்டத்துக்கு இன்னைக்கு மக்கள் பாடத்தை புகட்டிட்டாங்க. அந்த ஆட்டம் இன்னும் அடங்கணும் அப்படின்னா அவங்க இன்னும் சொல்லி காட்டணும். அவங்க பண்ண தவறுகளை சொல்லி காட்டிட்டே இருக்கணும். தாவேக்கா தவறு பண்ணாலும் சொல்லி காட்டலாம். இப்படி சொன்னா ஓகே, நமக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்கு, நியாயமான ஒரு ஜேர்னலிசம் பண்ணலாம் போல நினைச்சு நீங்க வேலை பார்ப்பீங்க. நீங்க சரியான பாதையில போறீங்கன்னு உங்களை பார்த்து ஒரு 10 பேரும் ஜேர்னலிசம் இன்ட்ரெஸ்ட் காட்டும். இப்படிதானே மொத்தமா ஒரு சமுதாயம் மாற ஆரம்பிக்கும். அப்ப அதை தான் விஜய் அவர்கள் பண்றாரு. ரொம்ப நியாயமா நேர்மையா எல்லாரும் இருந்துக்கங்க. என்னை பத்தி தப்பா பேசுறீங்களா, பேசிக்கங்க. என்னை பத்தி நான் வரவே மாட்டேன்னு சொன்ன சவுக்கு சங்கரை நான் ரிலீஸ் பண்றதுக்கு உத்தரவு போடணுன்ற அவசியமே கிடையாது. என்னமோ நான் அந்த ஆட்சியில அவங்க ஏதோ பண்ணானுங்க, அவர் இருக்கிறாரு உள்ள ஜெயிலுக்கு விட்டுறலாம். இல்ல இன்னைக்கு இவர் வெளியே விட்டாருங்கிறதுக்காக சவுக்கு சங்கர் இவர் பக்கம் பேச போறாரா? அதுவும் கிடையாது. ஆனாலும் இது எல்லாத்தையும் மீறி எல்லாருக்குமான ஆட்சி இது. நான் ரொம்ப டீசென்ட் பாலிடிக்ஸை எப்படி பண்ணணும்னு ட்ரை பண்றேன் அப்படிங்கறத தன்னால முயன்ற அளவுக்கு ரொம்ப ரொம்ப டீசென்டான பாலிடிக்ஸை தமிழ்நாட்டுல பண்றாரு. இந்த டீசென்ட் பாலிடிக்ஸ்ங்கிறது தான் இப்ப நடந்துட்டு இருக்கிற மாற்றம். அப்போ இதுல எல்லாரும் கேட்கலாம், இல்லையே இப்பவுமே சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இப்ப நான் சொன்னேன் பத்தி உங்கள்கிட்ட போலீஸ் எல்லாரும் மாறி இருக்க வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி எல்லா போலீஸாரும் இன்னும் தங்களுடைய கடமைகளை உணர்ந்து ரொம்ப பெஸ்டா வேலை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்களா அப்படின்னா இருக்காது. ஒரு மாசம் கழிச்சு, ஒரு 6 மாசம் கழிச்சு இப்படியே போச்சுன்னா ரிவ்யூ மீட்டிங் அடுத்தடுத்து நடந்துட்டே இருக்கும். அப்ப பிடிச்சி ஏறுன்னு ஏறுவார். மேல இருந்து சிஎம் பிடிச்சி, ஹோம் மினிஸ்ட்ரி அவர் தானே பிடிச்சி ஏறுவார். அப்ப அவர் ஐஜியை பிடிச்சி ஏறும்போது டிஜிபி எஸ்பி அப்படின்னு சொல்லி அப்படியே அது கீழே போய் எல்லாரையும் போட்டு வச்சு சமாதானம் பண்ணும். அப்ப அந்த சம்பவத்துலதான் இன்னும் அதிகமான நபர்கள் நம்ம பொறுப்போடு நடந்துக்கணும் போல இருக்கு, நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு, நம்ம சும்மா வந்தோமா அப்படியே உட்காந்து அந்த படத்துல காட்டுற மாதிரியோ என்ன எஸ்ஐ பாத்துக்கையா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கிளம்பி வீட்டுக்கு போயிடலாம், எங்க வேணா இருக்கலாம், ரவுண்ட்ஸே போவேனா, அப்படி இருக்க முடியாது. அடுத்த 5 வருஷத்துல எல்லா துறைகள்லயும் மாற்றம் ஏற்படும். நமக்கு இப்போ ஒரு ஆசை என்னன்னா, சரி இதை பண்ணிட்டாரு அடுத்து இதையும் பண்ணிருங்களேன், இதையும் பண்ணிருங்க, இப்படி மக்கள் இப்ப கேக்குறாங்க. நமக்கே யோசிக்க தோணுது. அவங்க அவங்களோட இதுக்கு எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும் பண்றாரு, இதையும் பண்ணுவாரு, இதையும் சொல்லிட்டே சொல்லணும். எல்லாருடைய கவனத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லாருடைய ஆசைகள் நியாயமானது. இதெல்லாம் நடக்கணும் தான் இத்தனை வருஷம் எல்லாரும் காத்துட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு அரசு இப்ப அமைஞ்சிருக்குது. இந்த அரசு கிட்ட நம்ம அடுத்தடுத்த கோரிக்கைகளை வச்சுக்கிட்டே இருப்போம். அது ஆன்லைன் மூலமா இருக்கட்டும், இல்ல ஹெல்ப்லைன் நம்பர் மூலமா இருக்கட்டும், எப்படியாவது நம்ம நம்மளோட கோரிக்கைகளை வைப்போம். அதை எப்படிலாம் மாற்றி இந்த அரசை இவங்க சரியா இன்னும் நடத்துறாங்க 5 வருஷங்கிறத பார்க்கும்போது மக்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும், இதுதான் நாங்க கேட்ட மாற்றம், நீ தயவு செய்து போயிரு, நீ எல்லாம் எனக்கு பெரிய ஏமாற்றம், நீ அப்படியே ஒரு ஓரமா இருந்துருன்னு சொல்லி இவங்களை உட்கார வச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கு கொஞ்சம் கதறுவாங்க,
அவங்களால முடிஞ்சது இப்ப கூட கதறி நேத்து கதறி இருக்காங்க. நேத்து கதறல் என்னது? நீங்க இப்ப டீசென்ட் பாலிடிக்ஸ்னு சொன்னீங்க சார் டிவிகேவை. அது வந்து ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியா அவங்க இன்டீசென்ட் பாலிடிக்ஸ் ஒன்று பண்ணிட்டு என்ன பண்றாங்க? அதாவது நேத்து வந்து அதிமுகல இருந்து 3 எம்எல்ஏக்கள் வந்து அவங்களோட எம்எல்ஏ இது சட்டமன்ற உறுப்பினரை ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க. இது இன்னைக்கும் 4 பேர் வந்து ஜாயின் பண்ண போறதா ஒரு தகவல் இருக்கு. அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அது வந்து சார் இந்த மாதிரி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வந்து இந்த மாதிரி ட்வீட் போடுவாரு. நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது. நான் ஒரு 10 இயர்ஸ் வந்து எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து நான் ஒரு 17 வயசுல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். ஏடிஎம்கே இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் டிஎம்கே இருந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் கூட மாத்தி இந்த மாதிரி ஒரு ட்வீட் எல்லாம் போட்டது கிடையாது. ஆனா போட மாட்டாங்க. ஏன்னா அவங்க தான் ஒண்ணு எனக்கு 30 உனக்கு 10, நீ ஆட்சிக்கு வந்தா எனக்கு 30 உனக்கு 10 மாத்தி ஒன்னா சேர்ந்தானே இருப்பாங்க இவங்க. இந்த மாதிரி மு.க. ஸ்டாலின் ட்வீட் போட்டிருக்காரு சார். குதிரை வேகத்தில் நடக்கும் குதிரை பேரம் சீன் 1 சார். பெரும்பான்மை படிச்சு வர காட்ட போறீங்களா நீங்க? ஐயோ இந்த ஜோக் இல்ல சார் சீன் 1 சீன் 2 சீன் 3ன்ட்டு இவர் எழுதி கொடுக்க போறாரு, உதயநிதி போய் நடிக்க போறாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த வேலை அவர் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அதான் 5 வருஷம் ஃப்ரீயா தானே இருக்க போறாரு, அவர் நடிக்க போறதா கூட ஒரு தகவல் வந்து. நான் ஒரு சீன் 1 சீன் 2 சீன் 3 சொல்லவா? நீங்க சொல்றீங்க சீன் 1 வந்து இவங்க கிட்ட இவ்வளவு பேரம் பேசினார்கள், சீன் 2 அப்புறம் வந்து அந்த இவரு அமமுக எம்எல்ஏவை வாங்கினார்கள். நான் ஒரு சொல்லவா? அதேதான் எழுதிருக்காங்க. இருக்கு போது தெரிஞ்சு போச்சு, சொன்னோடனே தெரிஞ்சு போச்சு. இது சார் இந்த கன்றாவி காட்சிகளை பார்க்கத்தான் மக்களுக்கு உங்களுக்கு வாக்களித்தார்களா அப்படின்லாம் எழுதியிருக்காரு சார். இந்த மாதிரி வார்த்தைலாம் யாராவது பயன்படுத்துவாங்களா? இன்டீசென்ட் பாலிடிக்ஸ் பயன்படுத்துவாங்க. இன்டெலெக்சுவல் இடியட்ஸ் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதேதான். ஓகே, இன்டீசென்ட் பொலிட்டிஷியன்ஸ் பிளஸ் இன்டெலெக்சுவல் இடியட்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஎம்கே. அவங்க அப்படிதான் கதறுவாங்க. எனக்கு ஸ்டேட்டஸ்ல ஸ்டோரியில நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கதறுறத பார்த்துட்டு ஜாலியா இருக்குதாடே, இப்படிதாண்டா மக்கள் வந்து நியாயமா நடக்க வேண்டியதான் நடக்கணும், தங்களுக்கு ஆசைப்பட்ட ஒரு ஆட்சி கிடைக்கணும், தங்களுடைய வரியில இருந்து ஆரம்பிச்சு அவங்க எல்லாத்துலயும் வேர்வையும் ரத்தத்தையும் சிந்தி கொடுக்குற இந்த பணத்துல நடக்கிற இந்த அரசாங்கம் சூப்பரா நடக்கணும், மக்களும் தாண்டா ஆசைப்பட்டு கதறினாங்க. அன்னைக்கெல்லாம் நீங்க காது கொடுக்கல, இன்னைக்கு உங்களை ஆட்சியை விட்டு அகற்றனோட நீங்க இத்தனை பேர் கதறீங்க, இன்டெலெக்சுவல் இடியட்ஸ் கதறுங்கடா அப்படின்னு சொல்லி அவங்க கதற விட்டாச்சு. இப்ப நான் சொல்றேன், இவர் எழுதின சீன் 1 சீன் 2 சீன் 3 விடுங்க, அந்த பேப்பரை விடுங்க, அந்த படம் ஓடாத படம். அந்த படத்தை நான் பார்க்காமே ட்ரெய்லரே நடிச்சாலும் அதெல்லாம் ஓடாது. ட்ரெய்லரே பார்க்காம அந்த படத்தோட டைட்டில் கேட்ட உடனே திமுகவின் திரைப்படம் ரைட் ஓகே இப்பதான் நடக்க போகுது போ தெரிஞ்சு போச்சுன்னு கதையை நம்ம சொல்லிடலாம். நான் சொல்ற படத்தை கேளு. சீன் 1 செந்தில் பாலாஜி அவர்கள் திமுகவில் இணைந்தார். சீன் 2 சேகர் பாபு அவர்கள் திமுகவில் இணைந்தார். சீன் 3 ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்தார். சீன் 4 இப்ப பிரேமலதா அவர்கள் திமுகவோடு கிட்டத்தட்ட தன் கட்சியவே ஒப்படைத்து விட்டார். கடைசி சீன் எழுதுறேன் பாருங்க. சீன் 5 நம்மளுடைய மக்கள் நீதி மையம் என சென்ட்ரிக், அதாவது சென்ட்ரிக் பாலிடிக்ஸ் மையம் என்று சொல்லிக்கொண்டு தன்னை கிட்டத்தட்ட ஒரு லெப்ட் விங் ஐடியாலஜி நபராகவே மாற்றிக்கொண்டு எங்கே போனாலும் கருப்பு சட்டையை மட்டுமே அணிந்து கொண்டு சென்றிருக்கும் கமலஹாசன் அவர்கள் இன்னைக்கு உங்க கட்சியில எப்படின்னு சேர்ந்திருக்காரு. இந்த சீன்ஸ் எல்லாம் நீங்க பாருங்க. நீங்க என்ன பேரம் பேசுனீங்க? நீங்க என்ன குதிரை பேரம் பேசுனீங்களா, இல்ல தவக்கல பேரம் பேசுனீங்களா, இல்ல ஆம பேரம் பேசுனீங்களாங்கிறது ஊருக்கே தெரியும். கிளைமேக்ஸ் வந்து குளத்தூரில் தோற்ற முக்க அப்படி வேணா வச்சுக்கலாம் சார். கிளைமேக்ஸ் அப்படி சொல்லிட்டு சரியான கிளைமேக்ஸுங்க. அப்போ நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன பேரம் பேசி ஒரு மக்கள் நீதி மையம், நான் வந்து ஒரு பெரிய ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லி உங்க அப்பாவுடைய வீடியோவும் உங்க வீடியோவும் ஓடும் போது ரிமோட்டை தூக்கி அந்த டிவியை உடைச்ச கமலஹாசனை டார்ச் லைட்னு நினைக்கிறேன் சார். ரிமோட் ஓகே தூக்கி அடிச்சது ரிமோட்டு. அப்புறம் வந்துட்டு கத்திப்படம் சீன் மாதிரிலாம் ஒரு சீன்லாம் வந்துட்டு அந்த ப்ரோமோ வீடியோ மாதிரிலாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஒரு 5 செகண்ட்ஸ் டீசர் 10 செகண்ட்ஸ் டீசர்லாம். ஒரு பெரிய தண்ணி ஏறி தண்ணி எவ்வளவு இருக்குதுன்னு சொல்லி மேல பாப்போம் தெரியுமா டேங்க்ல. அந்த டேங்கோட மேல இருக்கிற ஏணி எட்ஜ்ல போய் ஏறி நின்றுட்டு மக்கள் வந்து இதை உடைக்கத்துல அப்படின்னா ஒரு 4 டைலாக் பேசிட்டு அப்படி டார்ச் அடிப்பாரு. அடிச்சா அப்படி கேமரா பேன் ஆகி மேல அப்படியே திரும்பி அப்படி ஷாட் இப்படி பார்த்தா பின்னாடி ஒவ்வொருத்தரும் ஒரு 1000 பேர் அவங்க டார்ச் எடுத்து அடிக்கிற மாதிரி. ஒரு டார்ச் லைட்டிங் காணும். ரொம்ப இருட்டா இருந்ததாவே தெரிய மாட்டேங்குது. 5 வருஷமா தமிழ்நாடே இருட்டா இருந்துச்சு. அன்னைக்கெல்லாம் அந்த டார்ச் லைட் அடிக்காம எங்க போனாருன்னு தெரியல. அவரு ஒரு எலெக்ஷனை சந்திச்சுட்டு அந்த எலெக்ஷன் சந்திச்சதுக்கு அப்புறமா இதுதான் ரியாலிட்டி, நம்மளாலாம் பெருசா சர்வே பண்ண முடியாது போல அப்படின்னு ரியலைஸ் பண்றதுக்குள்ளேயே தான் கட்சியில கூட இருந்த எல்லா நபர்களும் பிச்சுன்னு போய் திமுக சேர்ந்துட்டு கட்சியே ஒண்ணு இல்லாம போனதுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் கட்சி நடத்தவும் நம்மகிட்ட காசு கிடையாது, நம்ம கொஞ்சம் பணம் இருக்கிற ஆட்களா உள்ள சேர்த்து வச்சிருந்தோம், அவங்களும் போயிட்டாங்க, நம்ம கிட்டையும் காசு இல்லை, என்னடா பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது திமுக அங்க இருந்து தம்பே இங்க வா, என்ன ஒரு 1% 1.5% ஓட்டெல்லாம் வாங்கிக்கிட்டு போறியாம
வா 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 இங்க வந்து 2% சேர்ந்துக்க நீ அப்படின்னு சொல்லி அந்த 2% கட்சிய உள்ள சேர்த்துக்கிட்டது MP என்ன சீட்டு பேரம்? எம்பி சீட்டு எம்பி சீட்டு வேற கொடுத்தீங்க. அது என்ன பேரம்? அது குதிரை பேரம் தான். பேரம் பேசுவது என்றால் என்ன? ம். நீங்க சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதுல சொல்லுங்க. அதாவது பேரம் பேசுறீங்க அப்படின்னா என்ன? எனக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. நான் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்ல ஏதாவது ஒரு கட்சி தலைவர் அந்த மாதிரி இருக்கலாம். நான் வந்து இன்னொரு கட்சிக்கு போகணும்னா எனக்கு ஏதாவது பதவி தரேன்னு அவங்க சொல்லணும். இல்ல ஏதாவது பதவி இல்லாம இருந்தா எனக்கு ஒரு பதவி தரேன்னு சொல்லணும். இல்ல ஏதாவது பணம் தரேன்னு சொல்லணும். அப்படி சொன்னாங்கன்னா நான் அந்த கட்சிக்கு போயிடுவேன். அதான் இல்லன்னா என் கட்சி அந்த கட்சிக்கு அடமானம் வச்சிருக்கேன். அடமானம். இல்லன்னா கட்சியோட சேர்ந்து போய் ஜாலியா உட்காந்துப்பேன். இப்ப இதுக்கு பேர் தான் குதிரை பேரம். கரெக்ட். இத வந்துட்டு கமலஹாசன் அவர்கள் கட்சிக்கு போய் அவங்க பண்ணிருக்காங்களா இல்லையா? பண்ணிருக்காங்க. அங்கிருந்து 3 அமைச்சர்களே இன்னைக்கு உள்ள வந்துட்டாங்களே. ஆமா. அதாவது நீங்க என்ன ஒரு தூய சக்தி, எங்களை தீய சக்தி என்று சொல்லினீர்களே, நீங்கள் இன்று வந்து அதிமுகவில் இருக்கும் எம்எல்ஏக்களை வந்து ராஜினாமா செய்து உங்கள் கட்சியில் இணைத்துக் கொள்கிறீர்களே அப்படின்னு கேட்டாங்கல்ல. நான் என்ன கேட்கிறேன், அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் வந்து தூயமான அதிமுக எம்எல்ஏக்கள்னு தெரியும். அவங்க மீது ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குதா, என்ன பிரச்சனை இருக்குதுன்றத நான் கூட நேத்து நம்ம இன்டர்வியூல ஆரோக்கிய சதீஷோட பேசும்போது இந்த கேள்வியை கேட்டிருந்தேன். எப்படிங்க அதிமுக எம்எல்ஏவை டிவிகேல வந்து இப்படி சேர்த்துக்கிறாங்களே, இது என்னங்க இது? அவங்க ராஜினாமா செய்யறாங்க, ரைட்டு. அவங்க அடுத்து டிவிகேவில் இணைந்தார்கள் அப்படின்றதெல்லாம் வந்து என்னங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அவங்க மேல வந்துட்டு தனிப்பட்ட முறையில வந்து என்ன ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அவங்க வந்து கிளியரான எம்எல்ஏவா இருக்கிறாங்க. அவங்க மேல வந்து பெண்டிங் கேசஸ் எல்லாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் இருந்தா மட்டும்தான் அவங்க நாங்க வாங்கிப்போம் ஏத்துப்போம் அப்படின்ற மாதிரிலாம் விளக்கம் சொன்னாங்க. அது அந்த கட்சி ரீதியான விளக்கம் தாவேக்காவில இருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன கேட்கிறேன், அந்த எம்எல்ஏக்கள் அங்கிருந்து ராஜினாமா பண்ணிட்டு இங்க வருவதற்கு முன்னால நீங்க ஒரு வேலையை பாத்தீங்களே, 107 சீட்டு வச்சிருந்த விஜய் அவர்களை தாண்டி 59 46 ஒன்னா சேர்ந்து 106 ஆனாலும் அந்த தீமை அடிக்க முடியலடா. நம்ம 75 வருஷம் எப்படியே 75 வருஷம் கட்சி 2 பேரும் சேர்ந்து வெறும் 106 சீட்டு, அவரை விட 2 சீட்டு கம்மியா ஜெயிச்சிருக்க மேடான்ற வெக்கம், மானம், சூடு, சொரணை, ரோஷம் எதுவும் இல்லாம உன் கூட்டணி இருக்கிற கட்சியெல்லாம் நீ கூட்டுவா, என் கூட்டணி இருக்கிற கட்சியெல்லாம் நான் கூட்டு வரேன், தாவேக்கான்ற ஒருத்தனை ஜெயிக்கிறதுக்கு நீங்க 23 கட்சி இந்த பக்கம், 6 கட்சி அந்த பக்கம், எல்லாம் சேர்ந்து ஒரு 30 கட்சி ஒன்னா சேர்ந்து கூட சீட்டு வரல சார். அப்ப கூட வந்து அவங்கள தோக்கடிக்க முடியலையே. அப்ப கூட அந்த ஏமாத்தி இந்த ஜனநாயகத்தை தோக்கடிச்சு ஜனநாயகத்தை ஏமாத்தி நீங்க எப்படியாவது ஆட்சிக்கு வரலாம்னு நினைச்சீங்களே, நடந்துச்சா? ஜனநாயகம் அதை விட்டுச்சா? விடலையே. சிபிஎம் தூக்கி வச்சாங்களா அவங்களுக்கு வாயில லட்டு? கூட பேசியிருந்தாரு சார் அவரு. மு.க. ஸ்டாலின் அவர்களை வந்து மே 5ஆம் தேதி நான் பார்க்கும்போது அவரோட பேச்சு வேற மாதிரி இருக்கு. இப்போ அவங்க கட்சியில இருந்து வர கருத்துக்கள் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. 6 மாசம் நாங்க சும்மா இருப்போம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆட்சி நடக்கட்டும், நாங்க பாக்குறோம், ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியா நாங்க செயல்படுறோம் தான் சொன்னாங்க. ஆனா இப்போ அவங்க கிட்ட இருந்து வந்த கருத்து சும்மா எதுக்கு எடுத்தாலும் பொசுக்குன்னு ஏதாவது ஒரு விமர்சனம் வச்சா அவர் மட்டும் எப்படி ஆட்சி பண்ணுவாருன்னு விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டாவே அவர் பேசியிருக்காரு. அவர் சொன்ன அந்த கருத்துக்கு நான் ரொம்ப பெரிய ஒரு தலை வணங்குகிறேன். உண்மையாவே வந்துட்டு நேர்மையான ஒரு அரசியல்வாதியாக நாங்க நம்மளுடைய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம். ஆனா நான் இதுல ஒன்னே ஒண்ணு அவர் சொன்னது எனக்கு என்ன மாற்று கருத்துன்னா, இப்படி வந்து விஜய் அவர்களை வேலை செய்ய விடாம பண்ணா அப்படின்னு சொன்னார்ல, அது மட்டும் நான் வந்து இது பண்ணேன். ஏன்னா விஜய் அவர்களுக்கெல்லாம் வந்து இவங்க பேசுறது துளி கூட ஒண்ணும் கிடையாது. அவர் அது டிஸ்டர்பே பண்ணாது. அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்து போய்கிட்டே இருப்பார். ரைட்டுங்களா? ஸோ அதனால அவர் அந்த மாதிரிதான் ஒரு நதி மாதிரி அவர் பாட்டுக்கு போயிட்டே இருப்பார். இவங்க வந்து அந்த நதியில கல்லடிச்சு விடுறதுக்காக நதி ஓரமா கரையில நின்னுகிட்டு விஜய் அவர்கள் சொன்ன அதுதான் அந்த நதி ஓரமா கரை மேல ஏறி நின்னுகிட்டு இந்த தண்ணிக்குள்ள குதிக்கவும் முடியாது, ரொம்ப ஆழமா இருக்குடா, சாக்கடை எடுத்து போறது, கல் எடுத்து வீசுறது, எக்ஸாக்ட்லி எல்லாமே பண்ணி பார்ப்பானுங்க. ஆனா அந்த நதி கொஞ்ச நேரம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கலர் அதனால கெட்டு போன மாதிரி இருக்கும். நீங்க 10 செகண்ட் கழிச்சு பாத்தீங்கன்னா இவங்க ஊத்துன சாக்கடை தண்ணி காணாம போயிருக்கும், அந்த நதி அதே கலர்ல தான் இருக்கும். அது மாதிரி தான் தாவேக்கா. இவங்க சொல்றதுக்கெல்லாம் பதில் பேசுறது இல்ல. இவங்க பண்ற இந்த யூசுவல் பாலிடிக்ஸ், இவங்க ஒண்ணு சொன்னா அதுக்கு ஒரு எதிர்கருத்து, இவங்க ஒண்ணு சொன்னா அதுக்கு ஒரு எதிர் ட்வீட்ல விளையாடுற அந்த கேமுக்குலாம் இப்ப டைம் கிடையாது. தே ஆர் ரியலி பிளேயிங் த ரியல் கேம். அந்த ரியல் கேம் என்ன அப்படின்னா மக்களுக்கு நல்லது பண்ணணும். நமக்கு இருக்கிற டைம் இஸ் வெரி லிமிட்டட். நீ 75 வருஷமா சேர்த்து வச்சு என்னென்ன குப்பையெல்லாம் கொட்டிட்டு போனியோ, நான் அதை 5 வருஷத்துல அள்ளி போடல அப்படின்னா என்னையும் உன் கூட சேர்த்துருவானுங்க. இப்ப மின்சாரத்துறையில மட்டும் இந்த பிரச்சனை சார். அப்ப நீங்க சொன்னது மின்சாரத்துறையில மட்டும் இருக்கிற பிரச்சனை. மாநகராட்சியில எவ்வளவு பிரச்சனை இருக்கும், போக்குவரத்து துறையில எவ்வளவு பிரச்சனை இருக்கும், ஒரு துறையின் எடுத்து பார்த்தா எவ்வளவு ஊழல் நடந்திருக்கும். எல்லா துறைக்கும் ஒரே பிரச்சனை ஊழல் தான். ஊழல் தான் மிக முக்கியமான முதல் பிரச்சனை. அந்த ஒரு பிரச்சனையை நீங்க சரி பண்ணீங்கனாலே உங்களுக்கு 60% பிரச்சனை தீர்ந்து போயிடும். அது மூலமா அதுக்கு செயின் ரியாக்ஷனா எங்கெங்கெல்லாம் எல்லாம் சேர்ந்து மாறி போயிடும். பட்ஜெட் கடனும் எனக்கு தெரிஞ்சு கம்மியாடும் நினைக்கிறேன். அவ்வளவுதாங்க. ஒரு ஆணி வேர்ல தாங்க கைய வைக்கணும். இவ்வளவு பெருசா நாங்க வந்து நாங்கள் இத்தனை வருட பார்க்க இருக்கிற ஆலமரம் அப்படின்னா அந்த ஆலமரத்துல போய் நீங்க இலைய புடுங்கிட்டு இருக்க முடியாது, வேறதான் புடுங்கணும். அப்ப அவங்க வந்து இலையில இருக்கக்கூடாது சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் புடுங்கி ஒண்ணு கிடிக்க போது கிடையாது, திரும்ப வளர்ந்துட்டே தான் போவோம் அந்த மரம்.
அது ஏற்கனவே வளர்ந்த மரம். அப்ப நீங்க அதை ஆணி வேர்ல போய் அறுக்கணும் அப்படின்னா கரப்ஷன் தான் மிக முக்கியமான பிரச்சனை. அந்த கரப்ஷனை வெட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த மரம் எங்க இருந்து திரும்ப வளர போகுது? கண்டிப்பா. அதுதான் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த பிக்கெஸ்ட் சேஞ்ச் பீப்புள் வாண்டட். சரியான ஒரு மாற்றம். நல்லா நடக்குது. மக்கள் ஆடாமற ஜாலியா அப்படி உட்காந்து சூப்பரா பாத்துட்டு இருக்காங்க. சுவாரஸ்யமா இருக்கு பாத்துட்டு. சுவாரஸ்யமா பாக்குறாங்க. T20 மேட்ச்லாம் இப்ப யாரும் பாக்குறது இல்ல. டெஸ்ட் மேட்ச் ஓடிஐ போய் T20 வந்தாலும் பாக்குறது இல்ல. யாரும் பாக்குறது இல்ல. நியூஸ போடுறாங்க, பாக்குறாங்க, யூடியூப் பாக்குறாங்க, சந்தோஷமா ஓகேப்பா. ஏதோ இன்னைக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டாரு போலயே, இன்னைக்கு ஏதோ சம்பவம் போலயே, ரைட் ஓகேவா நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு இன்னும் உற்சாகமா போய் அவங்க பண்ண வேண்டிய வேலையை பாக்குறாங்க. ஏன்னா அரசாங்கம் சரியா இருக்குது அப்படின்னு நினைச்சா மக்களுக்கு வேற கவலையே கிடையாது. என் வாழ்க்கையை நான் இப்ப பண்ண வேண்டிய சரியா பண்ணிட்டா போதும், இந்த அரசாங்கம் இருக்குதுன்ற ஒரு நம்பிக்கையும் இன்னைக்கு அவங்க கிரியேட் ஆயிருக்குது. இதெல்லாம் மாற்றம். கண்டிப்பா சார். நிறைய பேசுவோம். தேங்க்யூ சார்.